போனது என்னத்தே ஆச்சு? கொஞ்சமாவது கல் நெஞ்ச பயந்தாளுவலா இல்லையாத்தே? நீங்க பேசின பேச்சுக்கு என்னத்தே சொன்னாலுங்க சொல்லுங்க. ஏத்தா முல்ல இங்கதான் இருக்கியா நீ? உன்னைய தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கு போனேன். அங்க உன் புருஷன் இது மாதிரி உன் மாமியா வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லுச்சு. சரின்னு உடனே தேடிட்டு இங்க வந்ததா. ஏன் காசிமணி என்னப்ப எதுக்கு என்னைய தேடிட்டு திரியிற நீ? வேற ஒன்றும் இல்லத்தா, அடுப்பறிக்க தேங்காய் மட்டை இல்லைன்னே தோப்புக்கு தேங்காய் மட்டை அல்லலாம்னு போனேன். அங்க நடந்த கதையை கேட்டீங்கன்னா பெருங்கதை. நான் என்னத்தை என் வாயால சொன்னேன், என்னத்த சொல்றதுன்னு வருது. ஆனா சொல்லாமலும் என்னால இருக்க முடியலத்தா. உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும். ஏன்னா அம்புட்டு பெரிய விஷயமுள்ள நடந்திருக்குது. நான் சொல்றத கேட்டு பெரியதே அதிர்ச்சி ஆயிராதத்தா. என்ன பண்ண பொறுமையாத்தான் இருக்கணும். பெத்து புட்டாச்சே. காசிமணி எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசுற சொல்லு. என்ன நடந்துச்சு? தானே என்னமோ வந்தது வராததுமா முழுங்குற மெல்லுற. உள்ளத சொல்லுடி. நாச்சியம்ம இப்படி கோவப்படாத. நீ கோவப்படுவனுதான் உன் வீட்டுக்கு வர்றதே நான் இல்லை. இப்ப ஏன் வந்த? போ வெளியில. இங்க இரு நாச்சியம்ம, எல்லாம் உன் குடும்பம் நல்லதுக்குத்தான் நான் வந்திருக்கேன். என்னையவா போங்கிற? நான் வேணா சொல்லாம போவட்டா? சப்பப்பா, அப்படி என்ன ரகசியத்தை சொல்ல வந்திருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இடி முல்ல அவகிட்ட என்னடி கேளு. சொல்லு காசிமணி. என்ன? தேங்காய் மட்டை பிறக்க தென்னந்தோப்புக்கு போனேன்னு சொல்ற. அங்க என்ன நடந்துச்சு? ஏதோ பிள்ளையே பெத்து விட்டோங்கிற. சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இருக்கா இந்த காசிமணி, என் அக்காவும் என் அத்தையும் மாத்தி மாத்தி உனக்கிட்ட என்ன என்னன்னு கேக்குறாங்களே, என் சொல்ல மாட்டியா நீ? மெல்லி மெல்லி முழுங்கிக்கிட்டு இருக்கிற. உள்ளத உள்ளபடி சொல்லு. நான் சொல்லுறேன், ஆனா என்னைய பிடிச்சி திட்டக்கூடாது. இவ பொய் பிராடு பேசுறா அப்படின்னுட்டு. நான் என்னைக்கும் உண்மையதாத்தா சொல்லுவேன். சொல்லு முதல்ல. நீ தென்னந்தோப்புக்குள்ள சொல்லு காசுமணி. பதறாதியடி. என்ன நடந்துச்சுன்னா இவ அவனுக்கு சோற ஊட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கிறா. எனக்கு பார்த்த உடனே பாதி உசுறு பக்குன்னு போயிருச்சு. அப்புறம் திரும்பிக்கிட்டு நான் இந்த விஷயத்த உடனே உன்கிட்ட சொல்லணும்னு அங்க இருந்து உடியாந்துட்டேன்டி. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையாவே அவ அவனுக்கு சோறு ஊட்டிட்டு உட்காந்துருந்தாளா? உண்மையா பொய்யா? பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா உன்னையும் என்ன ஒண்ணுன்னு தெரியாது. உண்மையா இருந்துச்சுன்னா என் மவனை என்ன பண்றேன்னு பாரு. நான் ஏத்தா உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? சொல்லு. எல்லாம் உன் குடும்பம் நல்லதுக்காக தானே, உன் குடும்ப மானத்தை காப்பாத்துவன்னு தானே நான் சொல்றேன். வேற எதுக்கு நான் சொல்றேன் சொல்லு. சரி சரி போ, நான் பாத்துக்கிறேன். சரித்தா, நான் போகவா? போ. பாத்திகளாத்த இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு வச்சும் பத்திகளா இவனுக்கு இருக்க துமுறும் அவளுக்கு இருக்கிற துமுறும். இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னே ஒண்ணுமே தெரியலத்த. எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்களே. முல்ல அவன் வீட்டுக்கு வருவேன்ல, அவன்கிட்ட விசாரி. ஏண்டா நடந்ததெல்லாம் உண்மையா பொய்யா என்னன்னு விசாரி. அவன் ஆமான்னு மட்டும் சொல்லட்டும். அவன் பையெல்லாம் தூக்கி போட்டு துணிமணியெல்லாம் தூக்கி வெளியில தூக்கி போட்டு ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போடான்னு அவனை சொல்றேன். என்னடி நான் சொல்றது சரிதானே? சொல்ற சரியா? நீ என்னத்த சொல்றது? இன்னைக்கு பாருங்க நான் இவனை என்ன விடுறேன்னு பாருங்க. நான் கூட போனா போது பிள்ளையாச்சே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனி இந்த மாதிரி பிள்ளை நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லத்த. இந்த காசிமணியை பத்தி நமக்கு தெரியும். நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இன்னும் ஊருக்குள்ள எத்தனை பேத்துக்கிட்ட சொல்லிட்டு தெரியாலும் தெரியல. அப்படிப்பட்ட வாவ. அக்கா கோவப்படாதக்கா, கோவப்படாம பொறுமையா நடத்து. என்ன கோவப்பட்டு எதுக்கும் ஆளாயிராமக்கா. உனக்கு என்ன? உனக்கு இது மாதிரி நடந்தா தெரியும். என் கஷ்டம் எனக்கு தானடி தெரியும். இப்படியெல்லாம் சொல்லாதக்கா. யாக்கா நீ வேற. சரித்த, நான் வாரேன். பாட்டிகளாத்த என்னதான் இருந்தாலும் இந்த அக்கா அப்படி பேசக்கூடாது. எனக்கு என்னமோ அவன் யாரோ மாதிரி பேசுது. அவன் எனக்கு மூத்த பிள்ளை மாதிரி தானே. கிளவி என்ன துமுறு கிளவிக்கு எப்படி போன்னுட்டு போகுது பாரு. இந்த மாமியாவுக்கு இருக்கிற துமுறு தானே இந்த மருமகளுக்கு இருக்கும் இவளுக்கும். சொல்லு கிருஷ்ணா. கோயிலுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு வந்துடுறோம். சரிடா. ஏய் அருவி. என்னங்கத்த? என்னது இது? நெத்தில குங்குமமே கிடையாது. இப்படிதான் போறதா? டேய் அவ எப்படி கிளம்பிருக்கா என்னன்னு நீ கூட பார்க்க மாட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளை குளிச்சுட்டு வந்தா ஒரு நெத்தியில பொட்டு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பொட்டை வச்சுட்டு தான் மறு வேலையே பார்க்கணும். நீ என்னடான்னா பொட்டு இல்லை ஒன்றும் இல்லை உன் வாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க. ஏய் டக்குன்னு போய் பொட்டை வச்சுட்டு வா போடி.
மா கவனிக்கலம்மா, அது சாஃப்டா சொன்னா என்ன? நெத்தில குங்குமம் வச்சுட்டு வாமான்னா சரியா போச்சு, போய் வச்சுட்டு வர போறா. இவ்வளோவா சத்தமா சொல்லுவீங்க? சரிங்கங்க விடுங்க, என்னோட தப்பு தான். நான் போய் உடனே போட்டு வச்சுட்டு வரேன். ம் போ. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தாண்டா பண்ற. ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்கிற. நான் இப்படி தான் பேசுவேன் அப்பேன்னு உனக்கே தெரியாதா? அப்புறம் என்ன உனக்கெல்லாம்? சாதாரணமாக சொன்னீங்கன்னா சரியா போச்சு, அதுக்குன்னு இப்படியா சத்தம் போட்டு சொல்லுவீங்க? அந்த பிள்ளை சும்மாவே பயப்படுது. அவங்க வீட்டில் அப்படிலாம் பேசியிருந்தா கேட்டிருந்தா புரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்படிலாம் பேச மாட்டாங்க. இங்கே வந்து புதுசாக அப்படிலாம் நீங்கள் கத்திட்டு பேசிகிட்டு இருந்தா என்னம்மா இது? அந்த பிள்ளை பயப்படாதா? ஆமா ஆமா, ரொம்ப பயப்படுற பிள்ளை தாண்டா அந்த பிள்ளை. உங்ககிட்ட சொன்ன அப்படித்தாம்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பிய. சரி சரி, போயிட்டு வரோம்மா. போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அங்கங்கே கடை தெரு சும்மா அங்கங்கே சுற்றிக்கிட்டுலாம் தெரியக்கூடாது. என்னடா, சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், சரியாடா? ம் சரிம்மா வரோம். பொட்டு வச்சிட்டீங்களாங்க? வச்சாச்சு, நல்லா இருக்குங்க. இப்போ எப்படி பொம்பளைய லட்சியமா இருக்கு? இது மாதிரி இருடி. சரி சரி, போயிட்டு வாங்க. சரிடா கிருஷ்ணா, பார்த்து போயிட்டு வா. ம் சரிம்மா. அம்மா எதுவும் சொல்றாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல இல்லைங்க? இல்லைங்க, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. என்ன இருந்தாலும் என் மேலே தானே தப்பு. நான் தான் வச்சிருச்சு வந்திருக்கணும். வைக்காமல் வந்ததுனால தானே அவங்க திட்டுறாங்க. இது திட்டுறதாவே நான் எடுத்துக்கலங்க. சும்மா அவங்க எங்கள் அம்மா எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாங்க சீக்கிரம் போயிட்டு வரலாம். அப்புறம் வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும், அதுக்கு ஏதாவது பேசுவாங்க. எனக்கு ஒரு மூளை இருக்கும். வாங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட்டீங்களோ என்னமோ நினைச்சு நானே பயந்துட்டேங்க. இல்லை இல்லை, வாங்க கிளம்புவோம். இந்த வீட்டுக்குள்ளார வரட்டும், இந்த வீட்டில் இருக்கட்டும். இனி நான் அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் பண்ணுவேன், அந்த பிள்ளை கூட தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இனி வீட்டுக்குள்ளே விடுறதா இல்லை. இப்படியே இந்த மோட்டை பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்காவது கிளம்பி போட்டும். இது என்னது? என் ட்ரெஸ் எல்லாம் வெளியில கிடக்கு மாதிரி இருக்கு. இவ்வளோ கோவத்தோட ஒரு ஆள் நிக்குது. யாரது நியூஸ் வந்துருச்சோ? என்னமோ அப்படித்தான் போல. பாப்போம், என்னன்னு கேட்போம். வாடா, நான் பெத்த மவனே. இது என்ன அதிசயமா இருக்கு? நீங்க பெக்காம வேற யாரு? வேற எதுவும் எனக்கு அம்மா இருக்கா? உனக்கு இருக்கும் இருக்கும்பா, இருக்கும், நல்லா கேட்பா. அதெல்லாம் சரி. என்ன என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஏங்கம்மா வெளியில கொண்டு வந்து போட்டிருக்கியா? இப்ப என்ன பிரச்சனைன்னு இவ்வளோத்தையும் தூக்கி வெளியில போட்டிருக்கியா? ஏன், எதுக்கு? அதானே சொல்றேன். ஆமா, ஐயா எங்க போயிட்டு வர்றாரு இப்போ? எங்க போவேன்? வயல் சைடு தான் போயிட்டு வரேன். இப்ப என்ன அதுக்கு? அதுக்கு ஒன்றும் இல்லப்பா. சாப்பாடெல்லாம் எங்க நடந்துச்சு? ஆஹா, டே கௌதம், நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் வீட்டுக்கு வந்துருச்சு போல. யார் இந்த வேலையெல்லாம் பண்றது? யார் இதெல்லாம் போட்டு விடுறது? ஒன்றும் புரியலையே. யாரா இருக்கும்? எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. எப்படியும் துணிமணி அள்ளிக்கிட்டு கிளம்புடான்னு சொல்ல போறாவிய. எங்க போறேன்னு தெரில. நடுத்தெருவு தானடா கௌதம். டேய் டேய், உன்கிட்ட தானே கேட்குறேன். என்ன அந்த பக்கம் திரும்பி பேசிக்கிட்டு இருக்க நீ வாட்டுக்கு? என்ன பிளான் பண்றியோ? என்னடா சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? மா, நான் எங்கே சாப்பிட்டேன்? வீட்டில் தான் 2 தோசையை ஒழுங்கா சாப்பிட விடலையே. தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. நான் பாட்டுக்கு தூக்கி போட்டு போயிட்டேன். பின்ன நான் எங்கே போய் சாப்பிட்றது? உங்களுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, எங்களுக்கு அது சொல்லு ஒரு நாதி இல்லை. உங்களுக்கு என்ன ஊட்டி விட கூட ஆள் இருக்கும். டேய் 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 டேய், நடிக்காதடா கௌதம், நடிக்காத. உன் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் விட்டுரு. என்ன யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அந்த அன்பு பிள்ளை உனக்கு சாப்பாடு ஊட்டி விடலை. ஒழுங்கு மரியாதை தென்னந்தோப்புக்குள்ள நீ சாப்பிடல. பொய் சொல்லணும்னு நினைக்காத. ஏன்டா கௌதம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, இனி அந்த பிள்ளை கூட நான் போவேன், பேசுவேன், வைப்பேன்னா இந்த வீட்டில் இரு. இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ நிற்க கூட கூடாது. இந்த துணி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு கிளம்பு. எதுக்கு அந்த பிள்ளை கூட பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிறியா? தண்ணி வந்து கொடுக்க கூட ஆள் இல்லை. அந்த பிள்ளை அவங்க அம்மா கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடலன்னு சொல்லி அந்த பிள்ளை எனக்கு கொடுத்துச்சு. அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை தப்பா நினைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கம்மா, அந்த பிள்ளை கூட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முடியாது. நீங்கள் சொன்னாலும் நான் கேட்க போகிறது இல்லை. பேசுவேன், வைப்பேன் தான். என்ன இப்போ அந்த பிள்ளைக்கு எதுவும் தப்பான பிள்ளையா? நல்ல பிள்ளை தானே, நல்ல பாசமான பிள்ளை தானே, எல்லா விதத்துலையும் குணமான பிள்ளை தானே. எதுக்கு அந்த பிள்ளை உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனி பிடிக்கலன்னா அருவியோட அந்த பிள்ளை பல மடங்கு நல்ல பிள்ளை தான். அருவி மாதிரி தான் அந்த பிள்ளையும். எதுக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? டேய் ஆமாடா, அருவியை விட வசந்த பிள்ளை யாரும் இல்லை. அருவி மட்டும்தான். அருவி வீட்டில் இருக்க பணங்காசு அவள் வீட்டில் இருக்காடா.
அருவி வீட்டில் இருக்க சொத்து சுகம் அவ வீட்டில் இருக்காடா, இல்லை அருவி வீடு மாதிரி தான் அவகிட்ட இருக்காடா, அருவியை விட அழகு அவகிட்ட இருக்காடா? சொல்லுடா, எந்த விதத்தில் அருவியை விட மேலானவ அவ? மா ஆமாம்மா, அருவியை விட அழகான பிள்ளை தான், நல்ல குணம் இருக்கு. ஆனா அருவியை விடன்னு சொல்ல மாட்டேன், அருவி மாதிரியே அவளும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும். சரிங்களா? சும்மா பேசாத வைக்காதன்ட்டு பேச தான் செய்வேன். போங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதாப்பா, அப்படிதானே? உன்னால பேசாம இருக்க முடியாதுல்ல, பேசிதானே அவ. சரிப்பா, சரி, என்ன பண்ணணுமோ பண்ணு. அதான் இந்த துணியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டேன், தூக்கிட்டு கிளம்பு. போ, வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்புடா போ. ஓ சரிங்கம்மா, இப்போ நான் வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? இதுக்காக என்னை வீட்டை விட்டு போன்றீங்க அதானம்மா? சரி, நான் போகிறேன். நான் இனி இந்த வீட்டில் இல்லை. ஆனால் ஒன்றுமா, ஏதோ நான் பெருசாக தப்பு பண்ணிட்ட மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போன்ட்டீங்கல்ல துணியெல்லாம் அள்ளி போட்டு. சரிம்மா சரி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல, அதான் வீட்டை விட்டு விரட்டுறீங்க. சரிங்கம்மா, பரவாயில்ல, நான் போகிறேன். சரிம்மா, துணியை எப்படியா அள்ளிட்டே போவா? என்னோட பேக் ஒன்று கொடுங்க, எடுத்து வச்சுட்டு அது போகிறேன். அதெல்லாம் எங்கே கிடக்குன்னு தெரியாது, அள்ளிட்டு போ, என்னமோ பண்ணிட்டு போ. என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக இப்படி துணியெல்லாம் அள்ளி போட்டு அள்ளிட்டு போடாங்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன மனசாட்சியோட தான் இந்த அம்மா இருப்பாங்களோ தெரில. பெத்த புள்ள, இது ஒரு தப்பா? அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையே கேட்குறான், இதில் என்ன இருக்குன்னு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கே. சரி, நம்ம தலையெழுத்து இதுதான். அதுக்காக அந்த பிள்ளையை விட்டுட்டு போனா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அந்த பிள்ளை நான் தான் எல்லாமே, நான் தான் உசுருன்னு நினச்சிட்டு அந்த பிள்ளை இருக்கு. திடீர்னு அந்த பிள்ளையை விட்டுட்டு நீ வாடானா முடியாது. அந்த பிள்ளை நிலைமை என்னாகும்? வேணாம், நமக்கு அந்த பிள்ளை தான் முக்கியம். வீட்டுக்குள்ளார நம்மளோட பேக்கை எடுத்துட்டு போகலாம். எங்கே போகிறதுன்னு தெரில, பார்க்கலாம், யோசிப்போம்.